உமா உமா சொல்லுங்கக்கா. இப்போ வலி எதுவும் இருக்காம்மா? இப்போ எப்படிம்மா இருக்கு? இப்போ பரவாயில்லக்கா, கொஞ்சம் நார்மலாக இருக்குக்கா. அம்மா அம்மாடி அழுவாதம்மா. அம்மாவுக்கு இப்போ சரியாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, அம்மாவே கண்ணு முழிச்சிட்டாங்க. அழுவாத, அம்மாவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு ஓட்டி போயிடுவோண்ணா. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை. பாம்பு வேற கடிச்சிருக்கா, அதான் என்ன ஆச்சுன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். அம்மாடி, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதியா. கடவுள் வந்து நம்ம பக்கம்தான் இருக்காரு பற்றி, அதனால அம்மாவுக்கு சீக்கிரம் குணம் அடைஞ்சிருச்சு. இனிமேலும் அந்த மாதிரி நடக்காது, சரியா? சரி ரம்யா, அழுவாதையா. அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைங்க பார்த்தியா, அம்மாவுக்கு சரியாயிடுச்சு. நான் இப்போ வீட்டுக்கு போயிடுவேன்னா, வீட்டுக்கு போய் ஜாலியாக விளையாடுவான். அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நீ அழுவக்கூடாது, தைரியமா இரு. சரிம்மா, தைரியமாக இருக்கேம்மா. அக்கா, டாக்டர்கிட்ட கேட்டிங்களா எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்னு? வீட்டுக்கு எதுவும் போகலாமா? எதுவும் சொன்னாங்களா? உனக்கு நார்மல் ஆனோன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்க டாக்டரு. இப்போ டாக்டர் வருவார், கேட்டுட்டு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? என்னம்மா இப்போ உடம்பு எப்படி இருக்குது? பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர், இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஏதாவது மயக்கம் வர மாதிரி இல்லை வாந்தி வர மாதிரி ஏதாவது இருக்குதாம்மா? இல்லைங்க டாக்டர், இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. முன்னாடி தான் அது மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு டாக்டர். சரிம்மா, அப்போ உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நான் மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை கொஞ்சம் ரெகுலராக சாப்பிடுங்க, சரியாயிடும். ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து செக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்க டாக்டர், கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கிறேன் டாக்டர். ஆஹா, என்னடா இது, வயிறு வேற கலக்குது, கட்டாமுட்டாங்குதே, குசு வர்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல குசு போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்களே. இங்கே பாருங்கம்மா, இவங்க பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாம் எழுதி கொடுத்து ஆஃபீஸில் கொடுத்து எவ்வளோ ஃபீஸு பணம் கட்டிட்டு இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டி போயிட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க. 5 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரிங்க டாக்டர், நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். ஆஹா, இதுக்கு மேலே நம்மளால் அடக்க முடியாது போலையே. அப்படியே நைஸாக நசுக்கி பொறுமையாக விட்டுற வேண்டியதுதான். என்ன டம்முன்னு சவுண்டு கேட்குது? எதுவும் ஓசு கீசு கீழே வெடிச்சிருச்சா? ஐயோ, இந்த டாக்டர் வேற கண்டுபிடிச்சிருவாரு போலையே. என்ன இது, ஏதோ கெட்ட வாடை வருது. ஆமாம், ஏதோ எலி செத்த வாடல்ல வருது. கருமம். எது எலி செத்த வாடை வருதா? எனக்கெல்லாம் அப்படி எந்த வாடையும் வரலையேடா. டாக்டர், எலி செத்த வாடையெல்லாம் இல்லை, இந்த நெட்ட வழியாக குசு போட்டாங்க. எது குசு போட்டாங்களா? என்னம்மா இவ்வளோ கவிச்சு அடிக்குது? ஏம்மா, உன் வயிறு எதுவும் சுத்தம் பண்ணி மாட்டியாம்மா? மோஷன்லாம் ஒழுங்காக போறியா இல்லையா? என்ன இந்த கப்பு அடிக்குது? டாக்டர், அதெல்லாம் ரெகுலராக பாத்ரூம் போயிடுவேன் டாக்டர். இது ஏதோ கொஞ்சம் வயிறு சரியில்லை டாக்டர். ஏம்மா, இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது முதல்ல நீயும் 2 மாத்திரை வாங்கிட்டு போம்மா. மாத்திரையை போட்டு கொஞ்சம் வயிற்ற சுத்தம் பண்ணுமா. என்னம்மா இந்த கெடு வீச்சம் வீசுது? இப்போ ஆளை விடுங்க சாமி, சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்கம்மா. நான் முதல்ல போய் மூச்சு வாங்கி ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. நெட்டவெளி, என்னடி இப்படி டாக்டர் இருக்க இடத்துல போய் இப்படி குசை போட்டு இவ்வளோ கேவலப்படுத்துறேடி நம்மளை? ஏக்கா, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேங்க்கா, அடக்கி பார்த்தேங்க்கா, முடியலக்கா, பிச்சுக்கிட்டு வந்துடுச்சுக்கா. சோபா, இப்போ தாண்டி கொஞ்சம் நார்மலாக இருக்குது, வாடையெல்லாம் போயிட்டு. ஏண்டி, இனிமேல் இந்த மாதிரி பாம்பு வந்தா கூட்டத்தில் விடாமல் தனியாக போய் விடுறி, நாங்களாவது கொஞ்சம் பொழைச்சிக்கிறோம். சரி வாங்க, முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போவோம். கண்மணி, நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணின காரியம் பாருங்கள் இப்போ எங்கே கொண்டாந்து விட்டுருக்குன்னு. உமாக்காவோட உசுருக்கே ஆபத்தாயிருக்கு. இதோ கடவுள் புண்ணியத்தில் அவங்கள காவந்து பண்ணியாச்சு. இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் இனிமேல் பண்ணாதியே சொல்லிவிட்டேன். அம்மா அம்மா ஜாரிம்மா, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும்மா. ஒன்றை சொல்லி குத்தம் இல்லடி, எல்லாம் உன் தங்கச்சிக்காரி இருக்கா பாரு, பண்ணுறதெல்லாம் அவள் தான். அறிகுண்டாக்கா, குழந்தைங்கள திட்டாதீங்கக்கா, விடுங்கக்கா. அதுங்க ஏதோ சின்னவளை தானே பண்ணிச்சு, விடுங்கக்கா. இதான் இப்போ தான் சரியாச்சுல. அப்படி இல்லை உமா, இவளுக்கு செல்லம் கொடுத்தே நான் ரொம்ப கெட்டு வளர்த்துட்டேன். இனிமேலும் அப்படி வளர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்கு வரட்டும் இருக்கு இவளுக்கு. அம்மா அதான் சாரி சொல்லிட்டலம்மா, அப்புறம் என்னம்மா திட்டிக்கிட்டே இருக்கேன்? எது சாரி
சாரி சொன்னா எல்லாம் முடிஞ்சு போயிருமாடி. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணி வச்சிருக்கேன் 2 பேரும். வீட்டுக்கு போங்க, அப்பா வந்தோன்னே இருக்கு உங்களுக்கு. என்ன நெட்டவள்ளி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு சும்மா சைலண்டாக இருக்கியே. எப்பவும் இவ்வளோ சைலண்டாக இருக்க மாட்டியே, என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மாதாக்கா. சும்மா கொஞ்சம் வயிறு கொஞ்சம் சரியில்லை, அதான் ஒரு மாதிரியா இருக்கேன். அதான் கண்டதை திங்காத அப்படின்னா கேட்குறியா? மேய்னு மேய வேண்டியது, அப்போ வயிறை வலிக்குது இதை வலிக்குன்னு சொல்ல வேண்டியது. ஏண்டி நெட்டவழி பண்ண காரியம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ரூமுக்குள்ளே டாக்டர் இருக்கும்போது நெட்டவழி போட்டா பாரு ஒரு குசு, அந்த டாக்டர் தெரிச்சு ஓடி போயிட்டாரு. எது நெட்டவழி அக்கா குசு போட்டாங்களா? ஆமாங்கடி, அவ போட்ட குசுல டாக்டர் தெரிச்சு ஓடி விட்டாரு. இனிமே அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வரவே மாட்டான்னு நினைக்கிறேன். மறிகுழந்தக்கா ரொம்ப கிண்டல் பண்ணாதக்கா, செவனு இருக்கா. சரிடி நீ பண்ணுனது தாண்டி சொன்னேன், இனிமே அதை எதுவும் சொல்லலடி. ஆஹா என்னடா இது, மறுபடியும் வயிறு கட்டாமுட்டாங்குது, தாக்க பிடிக்காது போலையே. ஐயோ என்ன இது சவுண்டு? வண்டியில டயர் எதுவும் வெடிச்சு போச்சா? ஏப்பா டயர் வெடிச்சு போனா எப்படிப்பா வண்டி போவோம்? ஆமா இல்ல, என்ன ஒரு ஒரு மாதிரியா வாசனை வருது. ஆஹா இந்த டிரைவரும் கண்டுபிடிச்சிட்டானே, இந்த வயிறு வேற மறுபடியும் கடாமுடாங்குது. அம்மா ஏதோ குசு வாட வருதுமா. ஐயோ நெட்டவள்ளி மறுபடியும் குசை போட்டு விட்டுட்டியா? அக்கா நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேக்கா, என்னால் முடியலக்கா, அதான்க்கா போட்டுட்டேன். மறுபடியும் வருதுக்கா. மறிகுழந்தாக்கா எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குக்கா, என்னால் தாக்கு பிடிக்க முடியலக்கா, மூச்செல்லாம் முட்டுதுக்கா. ஏ உமா என்னடி மயக்கம் போட்டுட்டே? ஏண்டி நெட்டவள்ளி இப்போதான் இவ பாம்பு கடிச்சு மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணி கூட்டிகிட்டு வரோம். இப்போ நீ என்னடா குசு போட்டு மறுபடியும் இவ்வளோ மயக்கம் போட வச்சிட்டியே? மறிகுழந்தாக்கா பாம்பு கடியிலேருந்து தப்பிச்சிட்டேங்க்கா, ஆனால் நெட்டவழி போட்ட கொசுலேருந்து என்னால் தப்பிக்க முடியலக்கா. சீக்கிரம் என்னை வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விடுங்கக்கா, என்னை காப்பாத்துங்கக்கா. எப்பா டிரைவர் சீக்கிரம் கொஞ்சம் வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போப்பா, மூச்சு திணறல் வருதுப்பா. நாங்கள் மூக்கை பிடிச்சிருக்கோன்னு நீயும் மூக்கை பிடிச்சிடாதப்பா, எல்லாரும் மேலே போயிடுவோம். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேகமாக போய் நிப்பாட்டியா, சீக்கிரம் இறங்கிடுவோம், எங்களை கவந்து பண்ணியா. இப்போ எங்கள் கண்ணுக்கு நீதாயா டாக்டரு? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இன்னும் எத்தனை குசு போட்டாலும் சரி உங்களை பத்திரமா கொண்டுட்டு போய் வீட்டில் இறக்கி விட்டாரன், கவலைப்படாதீங்க.